அன்புக்குரியவர்களே, சிறப்பாகவே இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித தேவ சகாயம் பிள்ளையினுடைய மறைசாட்சியை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. இது நமது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பெருமை. கோட்டார் மறை மாவட்டத்தில் இந்த புனிதருடைய தேவாலயம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பகுதியிலே வாழ்ந்து இவர் அந்த அரண்மனையிலே ஒரு வசதி படைத்தவராக வாழ்ந்தார். பதவி உயர்வு அவருக்கு அதிகமாகவே இருந்தது. அந்த பதவி உயர்வின் மூலமாக அந்த அரசரும் சரி, அங்கிருந்த மற்ற மனிதர்களும் இவருக்கு பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவருக்கு துன்பங்கள், துயரங்கள், அவரை வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருப்பினும் எந்த சூழ்நிலையும் அவர் தாக்கினாலும் இயேசுவை மட்டும் மறுதளிக்காமல் இயேசுவுக்காகவே இறுதி வரை தனது இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தவர்தான் புனித தேவ சகாயம் பிள்ளை மறைசாட்சி. எனவே பிரியமானவர்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறு நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். தெரியவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிப்போம். படித்து தெரிந்து கொண்டு இவரை போன்று இறுதி வரை, தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த இறைவனுக்காகவே நான் வாழ்வேன், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவர்தான் வலிமையானவர், அவர்தான் அரசர், அவர்தான் எல்லா மக்களையும் மீட்க வந்தவர், எனவே அவரை நான் போதிப்பேன், அவரைக்காக சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி இயேசுவை அறியாத ஒருவர் அறிந்து இயேசுவுக்காகவே உயிர் கொடுத்ததுதான் இந்த விழாவினுடைய பெரிய சிந்தனையாகவே இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, தமிழகம் முழுவதும் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு புனிதராக இருக்கிறார். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த புனிதர் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறார். எனவே பிரியமான, கடவுள் மீது நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதற்கு இந்த புனித தேவ சகாயம் பிள்ளை மறைசாட்சி ஒரு பெரிய சான்றாக இருக்கிறார். அவருடைய நல்ல பண்புகளை நமதாக்கி வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 29 39 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில் நாம் எதை வாசிக்கிறோம் என்றால், இயேசு சிறப்பாக சீமோனுடைய மாமியார் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே அவர் காய்ச்சலில் இருக்கிறார். அந்த இடத்திலே அவர் அருகே சென்று அவரை கையை பிடித்து தூக்குகிறார். உடனே அவருடைய காய்ச்சல் நீங்கியதாக இந்த நற்செய்தி கூறுகிறது. மீண்டுமாக அந்த இடத்திலே அந்த நகரத்தை சார்ந்த எல்லா மக்களும் அந்த இயேசு இருந்த வீட்டை சூழ்ந்து இருக்கிறார்கள். அந்த நகரமே சூழ்ந்து இருக்கிறது. அப்பொழுது இயேசு ஒவ்வொருவராக அவருடைய வியாதியை குணமாக்குகிறார்.